ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் கிவிங் த டிஸ்கரஸ் நோபல் லேடி ஐ ரெஸ்கியூட்டர் கிராஷ் கோர்ஸ் இன் நாட்டின சீசன் 1 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பூர்வ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்படியே கீழே இருக்க ஆஃபீஷியல் சோசியல் மீடியா லிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்டா அவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே தெரியும் இதனால் வந்து வீடியோ போடலேன்ட்டு. ஓகே சொல்லலாம் பேசாமல் எபிசோடுக்குள்ள போயெல்லாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினும் ஒன்றா படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னால் தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து இட்ஸ் ஓகே, இது வந்து நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைல்ல, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரிப்பில் அப்படி தானே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு யூஸ் பண்ண டெட்டி ஸ்பெல்ல யூஸ் பண்ணுறான், ஒர்க் ஆகலை. என்னன்னு பார்த்தா இந்த பெட்டை யாரோ மாற்றி வச்சுருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்ம எருக்காக தான் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நீ எப்படி தூங்குறேன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்பா பழகிற வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் அவங்க ரொம்ப பழகினாலும் வந்து அது ரொம்ப முடிஞ்சிடும், எனக்கு அப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட சைடில் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை சார்லட்டும் அந்த மாதிரி தான் நினைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமாக பேசிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து அதை நினச்சி அதை கேட்டுட்டு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வைக்கப்படுறாங்க. நம்ம ஹீரோ வைக்கப்படுறா, 2 பேரும் எம்பாரசிங்கில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க அன்றைக்கி வந்து ட்ராமா நடிக்கும்போது ஏதாவது சொல்ல வந்தேன் சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து மனசிலே நினைக்கிறான் ஆமாம் அன்றைக்கி சொல்ல வந்தேன், ஆனால் சொன்னால் வந்து ஸ்பாயில் ஆயிரும், இவரோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து நான் ஒரு வாண்டர் கிரிமினல் இருந்தாலும் வந்து நான் அவர் கூட என்ஜாய் பண்ண தான் ஆசைப்பட்றேன், ஆனால் வந்து இதெல்லாம் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. சரி படுத்துவங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் படுத்துவங்கிறாங்க. நம்ம எருக்கா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா கோவப்படுறாங்க. ஒழுங்காக மூடிட்டு படுக்கிறியா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. அப்படியே மார்னிங்காவது 2 பேரும் எந்திரிச்சுறாங்க. நம்ம ஹீரோ சரியாக தூங்கலை. இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோ வந்து மேஜிக் போட்டு நம்ம ஹீரோயின் வந்து மாற்றி விட்டு கண்ணாடி வேற போட்டு எதுக்கே கண்ணாடின்னு கேட்டால் க்யூட்னஸில் மயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டிருக்கான். ஆனால் ஹீரோயின்ட்ட சொல்கிறது வந்து உன்னோட தங்கச்சி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிரும், அதனால வந்து தெரியக்கூடாதுன்றக்காக வந்து நான் கண்ணாடி போட்டுவிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் கோட்டுச்சுவும் லூவும் பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக போட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே சீன் கேட்டால் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அங்கே போகிறாங்க. அகாடமி போய் பார்த்தா வந்து சார்ட் அங்கே தான் இருக்கா, ஒளிஞ்சு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து ஹீரோ வரையில அவள் டிஃபெண்ட் பண்ணுறா. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணால் தான் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறா. நம்ம ஹீரோ சொல்கிற என்னோட பேர் கிரஃபோர்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நட்டாலி கேட்குறாங்க நீ மாஸ்டருக்கு வந்து ரிலேட்டிவ், ஆமாம் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் நீ தானே ப்ராப்ளம் சைல்டு நட்டாலியா, உன்னை நான் திருத்திரைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோ சார்லட்டோட முதல் தட்டி விடுறான், வந்து நைஸ் டு மீட் யூன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து கை கொடுக்கல, நம்ம நட்டாலியை கோச்சிட்டு ஓடிட்டா. அப்படி நம்ம ஹீரோயின் வந்து அழுகிறாங்க. நான் நட்டாலியை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே சீன் கட்டாக கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க. ஹீரோயின் 2 பேரும் வராங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் உனக்கு இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கிளாஸு கவனிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறான். கவனிச்சு இந்த நட்டாலியை எந்திரிச்சு சொல்கிறாங்க சார் லைட்னிங் மேஜிக் அந்த மாதிரி இதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலை, எனக்கு வயசாகிடுச்சு அதனால தான் கொஞ்சம் கவனிச்சு அதிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரும் சொல்கிறாரு. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து எப்படி இருக்கிறதுல வந்து ஹீரோயினுக்கு தானே பெருமையாக இருக்கும், நம்ம தங்கச்சி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து அப்படி இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் கேட்குறான் என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உன்னால் வந்து ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம நட்டாலியும் சொல்கிறாங்க என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து க்யூட்டாக கேட்கல, அவங்களால வந்து டிக்ளேர் பண்ண முடியல, அதனால் ஒத்துக்கிட்டு அவங்களும் ஒரு மேஜிக் கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம சார்லட்டுக்கு நட்டாலியை வந்து லைட்டிங் மேஜிக் கற்றுக் கொடுத்துறாங்க. கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து தங்கி சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா கோட்டு சூலு வராங்க. உடனே நட்டாலிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன 2 மேஜிக்கல் கிரியேட்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அதுங்க 2 வந்து சார்லட்டை கொஞ்சிக்கிட்டு இருக்கையில சுற்றி இருக்க எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம நட்டாலி வந்து கேட்குறாங்க உன்ட்ட ஆல்ரெடி வந்து 2 மேஜிக்கல் கிரியேட்டர்ஸ் இருக்குது, எதுக்கு நீ இதுக்கு மேலே வந்து மேஜிக் கற்றுக்கிறேன்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி வந்து அதுங்க பிடிச்சலாம் வச்சுருக்கல, அதுங்களால விருப்பப்பட்டு தான் என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. சார்லட்டும் நட்டாலியோட பிளேட்டை பார்த்துட்டு தானே நீ இவ்வளோ தான் கம்மியாக தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம நட்டாலி கேட்குறாங்க ஏன் என் மேலே வந்து இவ்வளோ பாசமாக இருக்குன்னு கேட்கல. நம்ம ஹீரோ சொல்கிறான் அவளுக்கு வயசில் ஒரு தங்கச்சி இருக்கா, அதனால் வந்து அவளும் நினச்சிட்டு உனக்கு வந்து உன் மேலே பாஸ்தா கட்டுறா, அவ்வளோதான் வேறு எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நட்டாலி ஹீரோ பற்றி கேட்குறா நீ என்ன ஸ்பையா, என்ன வேலை பார்க்க வந்த ஸ்பையா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோவும் இல்லைன்றான். அப்படியே பார்த்தா இங்கிட்டு ஒருத்தன் வரான். அவனும் வந்தோடனே கேட்குறான் நீ தான் பக்கத்து கிளாஸ் பசங்களை போட்டு அடிச்சு ஆமான்னு சொல்லிட்டு நம்ம நட்டாலியே வந்து அதுக்கு இப்போ என்னவான்னு அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் சொல்கிறான் சரி இருக்கட்டும் நான் கூடிய சீக்கிரம் அவனோட ஆட்சியை கவுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு போகிறான். அப்படியே அங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தோடனே கீழே விடுறாங்க. இதை பார்த்து 2 பேர் நக்கலாக வந்து திமிரா பேசுவோம். நம்ம நட்டாலிக்கு வந்து கோவம் வந்து ஒரே விதா 2 பேர் நாக் டவுன் ஆனேன்னு வந்து கிறிஸ்து கோவப்பட்டுட்டு உன்னை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றான்.
நம்ம நட்டாலியும் கோச்சுக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ தடுக்கிறான். தடுத்துட்டு இப்போலாம் சண்டை போடுறான்னு சொல்லல நம்ம நட்டாலியா சொன்னாங்க, அவன் உன்னோட சிஸ்டர்ன்ட்டு. அவளுக்காக வந்து நீ சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லல நம்ம ஹீரோ வந்து நான் இங்கே தானே சண்டை போடக்கூடாது சொன்னேன். நம்ம வேறு இடத்துல சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அண்ணியின் மாதிரி அப்படியே மாறுறான். டக்குன்னு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி டிமென்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறான். ஃபஸ்ட்டு டைப்பு யாரையும் ஓட விடக்கூடாது. செகண்ட் டைப்பு அவங்க எல்லாத்தையும் கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போடுறான். 3வது டைப்பு நம்ம காட்டுற காட்டில் அவங்க இதுக்கு மேலே நம்ம சைடே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக் யூஸ் பண்ண வரான். இதை பார்த்தானே எல்லாத்துக்கும் பயம். நம்ம ஹீரோ வந்து இது குழந்தைங்களுக்கு வந்து பூச்சாண்டி காட்டுறக்காக வந்து இதை ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து புதுசாக கற்றுக்கிட்ட லைட்டிங் மேஜிக்கால் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அதை. அப்புறம் நம்ம ஹீரோ நட்டாவளியும் பிடிச்சி திட்டி 2 பேரும் இப்படிலாம் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நட்டாவளியும் வந்து சாரி கேட்டுட்டு இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து லூவோட போய் விளாண்டுட்டு இருக்கையில் நம்ம நட்டாலி வந்து சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நீ சண்டையெல்லாம் போடக்கூடாது, நீ இந்த அகாடமி ஸ்கூலே வந்து டேக் ஓவர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெள்ளத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். நட்டாலியும் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இந்த எபிசோடு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து இப்போதைக்கு டாடா பாய் பாய் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் முடியலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் ஐக்கானை அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியல. அதுக்கான ரீசன் வந்து மொபைல் டிஸ்பிளே வந்து உடஞ்சி போச்சு. அந்த ஒரு ரீசன்னால் தான் என்னால் போட முடியல. ஓகே, இப்போதைக்கு வந்து வேறு ஒரு மொபைல் கையில் வச்சுருக்கேன். அது மூலமாக வீடியோ போட்டு இருக்கேன். ஓகே கைஸ், முடிஞ்சாலும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எடிட் பண்ணி நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.